எந்த வயசுலேருந்து நீங்க ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சீங்க? ஏஜ் ஆஃப் ஐ திங்க் 5 or 6. ஓகே. I started ஃபுட் டேப்பிங். அது எங்க ஓகே. ஃபாதர் கண்டுபிடிச்சு, ஓ இவனுக்கு ஏதோ ட்ரம் சென்ஸ் இருக்கு, ரிதம் சென்ஸ் இருக்கு. எங்க அப்பாவும் ட்ரம்மர் ட்ரம்மர் தானே. தானே. ஸோ ரிதம் சென்ஸ் இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு அப்புறம் எனக்கே அந்த வயசுல சின்ன வாக்மேனு அதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்ணாரு. இது அவரு நான் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறது ரசிப்பார். எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிப்பாரு. டி ராஜேந்தர் சார், ஓகே. நானும் சிம்புலாம் நிறைய கிளாஸ்க்கு போயிருக்கோம், பியானோ கிளாஸ்லாம் சேர்ந்து போயிருக்கோம். ஸோ டி ராஜேந்தர் சார் வீட்டுக்கு வருவார், காட்டுவாரு, பையன் பயங்கரம் வாசிக்கிறான். ஆனா அவர் போனவர் ஏய் படி படி படின்னு வர ஃபாதர்ஸ். ஆனா நீங்க வந்து 5th அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லி மியூசிக்கல் ஜர்னி தானே ஆமா. உங்களுக்கு? ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஐ லாஸ்ட் மை ஃபாதர் தட் டைம். ஓ ஐம் சாரி. ஸோ அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனலா லைஃப் பெரிய ஒரு மாத்திடுச்சு. ஸோ என்ன நான் ஹாபியா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேனோ தட் பிகேம் ப்ரொஃபஷன் ஃபார் மீ. ஸோ அப்புறம் எங்க அப்பா இறந்த எல்ஐசியில் எனக்கு காசு வந்தது. 60,000 rupees அப்போ வந்தது. இது ஐம் டாக்கிங் அபவுட் 95. அப்போ எங்க அம்மா என் தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து வைக்காம எனக்கு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டான். இவன் கண்டிப்பா நம்மளை காப்பாற்றுவான்னு எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்னி வரைக்கும் காப்பாத்திட்டு. ஷீ இஸ் எ தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ அந்த 60,000 ரூபாய் ஆக்சுவலி எங்க தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லைன்னா எங்க சேவிங்ஸ்க்கோ இல்லைன்னா அவங்க யூசேஜ்க்கோ. she was like 34 that time. She could have married again, so many things, but எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு she stood for me. என் தங்கச்சியும் ஊர்ல புட்டபர்த்தியில சாய்பாபா கிட்ட அவங்க காஸ்ட்ல சேர்த்து விட்டு she entirely sacrificed their life for me. So இன்னைக்கு வந்து I'm giving back everything to my mother. அவ்வளவுதான். இன்னைக்கு அவங்க என் குழந்தை ஆயிட்டாங்க.